ம் இன்னைக்கு கொய்யாக்காய் சட்னி செய்ய போகிற தோசைக்கு அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொய்யாக்காய் சட்னி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா 10-20 சின்ன வெங்காயம், ஒரு கொய்யாக்காய் எடுத்துருக்குறேன், 4 பல் பூண்டு, கொஞ்சம் 4-5 வரமிளகா, கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் தாளிக்கிற கடலைப்பருப்பு, இதெல்லாம் போட்டு வதக்கி எப்படி செய்யணும். நீங்கள் தேங்காய் வேணால் சேர்த்திக்கலாம், நான் தேங்காய் சேர்த்துல. சட்னி அதிகமாக வேணால் நீங்கள் தேங்காய் சேர்த்திங்க. நான் வடச்சட்டி வச்சுக்கலாம், எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலைப்பருப்பு உளுந்தையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் செவக்கிட்டு செவந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கலாம். பூண்டையும் ஏற்றிக்கலாம், 4 பூண்டு, கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கொய்யாக்காய் சேர்த்துக்கலாம். கொய்யாக்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப பழுத்து இருக்கக்கூடாது, ரொம்ப பச்சையாகவும் இருக்கக்கூடாது, நடுத்தரமாக இருக்கிற கொய்யாக்காய் சேர்த்திங்க. இந்த வீட்டில் காய்ச்ச கொய்யாக்காய் இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நான் கடையில் வாங்குது. இது பார்த்திங்கன்னா நல்லா சத்தானது. சுகர் இட்லி சாப்பிட்லாம், செரிமானமாகாது சட்னி சாப்பிட்டீங்கன்னா. எங்கள் வீட்டில் 2 பேருக்கு சுகர் இருக்குது, அதனால இது செய்கிறேன். புளி சேர்த்துக்கலாம். சட்னி பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கு எல்லாம் சாப்பிட்லாம். பணியாரம், சப்பாத்தி கூட சாப்பிட்லாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மஞ்சள் உப்பு போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள், சட்னி தேவையான அளவு உப்பு.
ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி தாளிச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா சட்னி அரைச்சாச்சு, நீங்கள் தாளிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வாக்கணத்தில் எண்ணெய் ஊற்றிங்க. அடுப்பு பற்ற வச்சுங்க. கடுகு சேர்த்துக்கலாம். கடலை உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா அப்படியே சட்னி மேலே ஊற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா சட்னி ரெடி ஆயிடுச்சு. நான் தோசை செஞ்சுருக்கிறேன். இது எல்லாமே சாப்பிடலாம். இட்லி, தோசை, சாப்பாடு, பணியாரம் எல்லாமே சாப்பிட்லாம். நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சுட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.